அண்ணா நீங்க சொல்றதா உங்களுக்கு சொல்றேன், கான்பிடண்டா இருங்க, வெற்றி நிச்சயம், நல்லதே நடக்கும். நீட் தேர்வு மட்டுமே உலகமில்லை என்று தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் பேசியுள்ளார். 10 மற்றும் 12ஆம் வகுப்பில் தொகுதி அளவில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளுக்கான பாராட்டு விழாவில் பங்கேற்று பேசிய அவர் நீட் தேர்வு குறித்தும் பேசியுள்ளார். அதனை பார்க்கலாம். படிப்பில் சாதிக்கணும் தான், படிப்பும் சாதனை தான், அதுதான் மறுக்கல. பட் அதுக்காக பர்டிகுலராக ஒரே ஒரு படிப்பில் மட்டும் நம்ம அச்சீவ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறது ஒன்றும் சாதனை கிடையாது. ஒரே விஷயத்தை பற்றி திரும்ப திரும்ப யோசிச்சு உங்கள் ஆங்ஸைட்டியை ஏற்றிக்காதீங்க. அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆக வேண்டிய அவசியம்லாம் ஒன்றுமே கிடையாது. இது நான் ஏன் சொல்கிறேன்னா, நீட்டு மட்டும் தான் உலகமா? நீட்டை தாண்டி இந்த உலகம் ரொம்ப ரொம்ப பெருசு. அதில் நீங்கள் சாதிக்க வேண்டியது பல விஷயங்கள் இருக்கு. கொள்ளையடித்த பணத்தை அடுத்த ஆண்டு தேர்தலில் வண்டி வண்டியாக கொண்டு வந்து கொட்டுவார்கள் என்று தவேக தலைவர் விஜய் விமர்சித்திருக்கிறார். மாமல்லபுரத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர் ஓட்டுக்கு பணம் வாங்காதீர்கள் என்று மாணவர்களின் பெற்றோருக்கும் அறிவுரை வழங்கினார். இந்த காசு கொடுத்து ஓட்டு வாங்கி ஜெயிச்சிடலாம்னு நினைக்கிறாங்க இல்லையா, அவங்கள அந்த கல்ச்சரே யாரும் என்கரேஜ் பண்ணாதீங்க, யாரும் காசு வாங்காதீங்க, உங்கள் பேரண்ட்ஸ்கிட்டையும் எடுத்து சொல்லுங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. ஆனால் நீங்கள் வேணா பாருங்க, அடுத்த வருஷம் என்ன நடக்க போகுதுன்னு. வண்டி வண்டியாக கொண்டாந்து கொட்ட போறாங்க. அது அத்தனையும் உங்ககிட்ட இருந்து கொள்ளையடிச்ச பணம் தான். என்ன பண்ண போறீங்க? என்ன பண்ணணும்னு உங்களுக்கு கரெக்டா தெரியும். அது நான் சொல்லிதான் புரிய வைக்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. பெரியாருக்கே சாதி சாயத்தை பூசும் முயற்சிகளை வன்மையாக கண்டிப்பதாக தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தெரிவித்திருக்கிறார். போதைப் பொருட்களைப் போல சாதி மதத்தை தூரமாக ஒதுக்கி வைக்க வேண்டும் என்றும் மாணவ மாணவிகளுக்கு விஜய் அறிவுரை வழங்கினார். இந்த சாதி மதத்தை வச்சு இந்த பிரிவினை வளர்க்கிற அந்த சிந்தனை பக்கமே போயிடாதீங்க. அந்த சிந்தனை உங்களையோ இல்லை உங்கள் மைண்டையோ டிஸ்டர்ப் பண்ணுற அளவுக்கு அதை அலோவ் பண்ணவே பண்ணாதீங்க. விவசாயிகள் என்ன சாதி மதம் பார்த்தா பொருளை விளைய வைக்கிறாங்க? தொழிலாளர்கள் என்ன சாதி மதம் பார்த்தா பொருளை உற்பத்தியில் ஈடுபடுறாங்க? இவ்வளோ ஏன் இயற்கை அம்சங்களான வெயில் மழையில் சாதி இருக்கா, மதம் இருக்கா? எப்படி இந்த போதை பொருட்களை எப்படி நம்ம அறவே ஒதுக்கி வைக்கிறோமோ அதே மாதிரி இந்த சாதி மதத்தையும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தூரமாக, எவ்வளோக்கு எவ்வளோ தூரமாக அதை ஒதுக்கி வைக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அதை தூரமாக ஒதுக்கி வச்சிருங்க. அதுதான் எல்லாருக்குமே நல்லது. ஏன்னா இப்போ ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா தந்தை பெரியார் அவர்களுக்கே சாதி சாயம் பூச ட்ரை பண்ணுறாங்க. ஒன்றிய சிவில் சர்வீஸ் எக்ஸாமில் கூட சாதி சாயம் பூசுற மாதிரி ஒரு கேள்வி ஒன்று கேட்டு வச்சிருக்கிறாங்க. இதையெல்லாம் வன்மையாக கண்டிக்கிறோம். இனி வரும் செய்திகளை அடுத்தடுத்து பார்க்கலாம். விஜய் குறித்து விமர்சிக்க வேண்டாம் என்று கட்சியினருக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவுறுத்தியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மாநிலங்களவை தேர்தல் தொடர்பாக நடைபெற்ற மாவட்ட செயலாளர்களுடனான ஆலோசனைக் கூட்டத்தில் திமுக அரசின் தவறுகளையும் ஸ்டாலின் மற்றும் உதயநிதி ஸ்டாலின் மீதான விமர்சனங்களையும் மக்களிடம் கொண்டு செல்ல முடிவெடுக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. அதிமுக மெகா கூட்டணியை அமைக்கும் என்று உறுதிபட கூறிய எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கையுடன் செயலாற்ற வேண்டும் என்றும் குறிப்பிட்டார். தவேக தொடர்பாக கருத்துக்களை கூற வேண்டாம் என்றும் விஜய் குறித்து விமர்சிக்க வேண்டாம் என்றும் கட்சியினருக்கு பழனிசாமி அறிவுறுத்தியுள்ளதாக தகவல்கள் கிடைத்துள்ளன. அதோடு பாஜகவோடு திமுகவை தொடர்புபடுத்த திட்டமிட்டிருக்கும் அதிமுக பாஜகவுடன் திமுக பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவது போன்ற கதையாடலை கொண்டு செல்ல அதிமுக வியூகம் வகுத்துள்ளதாக தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. கமல் மன்னிப்பு கேட்காவிட்டால் அவர் படத்தை கர்நாடகாவில் வெளியிட மாட்டோம் என்று கர்நாடகா திரைப்பட வர்த்தக சபை அறிவித்திருக்கிறது. தமிழில் இருந்துதான் கன்னடம் தோன்றியது என்று நடிகர் கமல்ஹாசன் பேசியதற்கு எதிர்ப்பு தெரிவித்த கர்நாடக ரக்ஷண வேதிகை அமைப்பினர் கர்நாடக திரைப்பட வர்த்தக சபையை முற்றுகையிட்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
இதையடுத்து கர்நாடகா திரைப்பட வர்த்தக சபையின் தலைவர் நரசிம்மலு கமல் மன்னிப்பு கேட்கும் வரை அவர் படத்தை கர்நாடகாவில் வெளியிட மாட்டோம் என்று உறுதியளித்தார். கன்னட மொழி குறித்து தான் தவறாக பேசவில்லை என்று மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவர் கமல்ஹாசன் விளக்கம் கொடுத்துள்ளார். கடந்த நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணியின் போது மக்கள் நீதி மய்யத்திற்கு ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவி வழங்கப்படும் என்று திமுக ஒப்பந்தம் போட்டிருந்தது. அதன் அடிப்படையில் மக்கள் நீதி மய்யத்திற்கு ஒரு இடம் ஒதுக்கப்பட்ட நிலையில் அக்கட்சித் தலைவர் கமல்ஹாசன் மாநிலங்களவை உறுப்பினராக போட்டியிட உள்ளார். இது தொடர்பாக சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை கமல்ஹாசன் சந்தித்து பேசினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், எப்போதும் தமிழ்நாட்டிற்காக ஒலிக்கும் தமது குரல் மாநிலங்களவையிலும் ஒலிக்கும் என்றார். தமிழில் இருந்துதான் கன்னட மொழி பிறந்தது என்ற கருத்தால் கர்நாடகாவில் சர்ச்சை ஏற்பட்டுள்ள நிலையில் தான் தவறாக பேசவில்லை என்று கமல்ஹாசன் விளக்கமளித்தார். நாட்டுக்கு தேவை என்பதால் திமுகவுடன் கூட்டணி என்றும் அவர் தெரிவித்தார். This is a democratic country, and I believe in the law and the justice, and I believe always love will triumph. And my love for Karnataka is true. My love for Andhra is true. My love for Kerala is true. So nobody will suspect it except those with an agenda. Now, I've been threatened before. And if I am wrong, I will apologize. If I'm not, I won't. It's my lifestyle. Please don't tamper with it. Thank you. மக்கள் நீதி மையம் துவங்கிய காலகட்டத்தில் குடும்ப அரசியல் தமிழ்நாட்டையே குழி தோண்டி புதைக்கிறாங்க திமுகன்னு சொல்லி எதிர்த்து அரசியல் ஆரம்பிச்சீங்க. இன்னைக்கு உடனே வந்திருக்கீங்க. எப்படி உங்களோட பதில் என்ன சார்? நாட்டுக்கு தேவை, அதனால் வந்திருக்கிறேன். தமிழ்நாட்டின் உற்பத்தி திறன் இதர மாநிலங்களுக்கு சிறந்த முன்னுதாரணமாக திகழ்வதாக பொருளாதார நிபுணர்கள் கருதுகின்றனர். 2025ஆம் ஆண்டுக்குள் மொத்த உள்நாட்டு உற்பத்தியை 25% என்ற அளவுக்கு உயர்த்த வேண்டும் என மேக் இன் இந்தியா திட்டம் கொண்டுவரப்பட்டது. எனினும் 16%ஆகவே மொத்த உள்நாட்டு உற்பத்தி உள்ளது. ஆனால் இந்தியா நிர்ணயித்த இலக்கை தனி ஒரு மாநிலமாக தமிழ்நாடு அடைந்துள்ளது. வாகன உற்பத்தி, எலக்ட்ரானிக்ஸ் போன்ற துறைகளில் தமிழகம் முன்னணியில் உள்ளது. முதலீட்டாளர்களுக்கு ஏதுவாக தொழில் பூங்காக்கள், துறைமுகங்கள் உள்ளிட்டவற்றை உருவாக்கி உள்கட்டமைப்புகளை மேம்படுத்திய காரணத்தாலேயே இது சாத்தியமானதாக கூறப்படுகிறது. இந்தியாவில் கடந்த நிதியாண்டில் நிதி மோசடிகள் 3 மடங்கு அதிகரித்துள்ளதாக ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்ட அறிக்கையில் டிஜிட்டல் பரிவர்த்தனைகள், கடன் கணக்கு மோசடிகள் உள்ளிட்ட பலவிதமான மோசடி சம்பவங்கள் தொடர்ந்து நடந்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாணவரை ஆசிரியர் காலணியால் அடித்தது ஏற்றுக்கொள்ள முடியாத குற்றம் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை தெரிவித்துள்ளது. மதுரையில் பள்ளியில் மாணவரை காலணியால் அடித்ததால் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஆசிரியர் ரமேஷ் அதற்கு எதிராக உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் முறையிட்டார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி புகழேந்தி, மாணவரை காலணியால் அடித்தது ஏற்றுக்கொள்ள முடியாத குற்றம் என்றார். மாணவர் மற்றும் அவரது பெற்றோரிடம் ஆசிரியர் மன்னிப்பு கேட்டிருப்பதால் அவர் மீதான ஒழுங்கு நடவடிக்கையை தற்போதிருக்கும் ஆவணங்களின் அடிப்படையில் விரைவில் முடிக்க வேண்டும் என்று நீதிபதி குறிப்பிட்டார். பாதுகாப்பு துறைகளுக்கான திட்டங்கள் எதுவும் குறித்த நேரத்தில் நிறைவடைவதே இல்லை என்று இந்திய விமானப்படை தலைமை தளபதி ஏர் சீஃப் மார்ஷல் அமர்பிரீத் சிங் கூறியுள்ளார். தேஜாஸ் போர் விமான விநியோகத்தில் தாமதம் குறித்து பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். GE என்ற அமெரிக்க நிறுவனத்தின் இன்ஜின்கள் கிடைப்பதில் ஏற்படும் தாமதம் காரணமாக உள்நாட்டு தேஜாஸ் MK-1 போர் விமானம் செயல்பாட்டுக்கு வருவதில் தாமதம் நீடிக்கிறது. பிப்ரவரி 2021 கையெழுத்திடப்பட்ட ஒப்பந்தத்தின்படி 48,000 கோடி ரூபாய் மதிப்பிலான 83 தேஜாஸ் MK-1A ஜெட் விமானங்கள் இதுவரை வழங்கப்படவில்லை. 2024 மார்ச் மாதத்தில் இவற்றின் விநியோகம் தொடங்கியிருக்க வேண்டும். ஜம்மு காஷ்மீரில் சிறப்பு அந்தஸ்து வழங்கும் 370வது பிரிவு நீக்கப்பட்டதற்கு பிறகு அங்கு வளர்ச்சி ஏற்பட்டிருப்பதாக காங்கிரசின் மூத்த தலைவர் சல்மான் குர்ஷித் பேசியுள்ளார். இந்தோனேஷியாவின் ஜகார்த்தாவில் நடைபெற்ற சிந்தனையாளர் குழுக்கள் மற்றும் கல்வியாளர்களுடன் பேசும்போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். அரசின் எண்ணத்தில், அரசியலில் மற்றும் அரசியல் செயல்பாடுகளில் ஆர்டிகிள் 370 நீண்ட காலமாக முக்கிய பிரச்சினையாக இருந்ததாக கூறியுள்ளார். அது நாட்டின் மற்ற பகுதிகளுடன் காஷ்மீரை வேறுபடுத்தும் எண்ணத்தை ஏற்படுத்தியது என்றும், ஆனால் அது நீக்கப்பட்டதும் அந்த பிரச்சினைக்கு முடிவு கிடைத்ததாகவும் சல்மான் குர்ஷித் தெரிவித்தார். ஜம்மு காஷ்மீர் முதல்வர் ஒமர் அப்துல்லா அவரது மகன்கள் ஷாமீர் மற்றும் ஷாஹிரோடு சேர்ந்து அதிகாரப்பூர்வ உயர் அதிகாரிகளுடன் அமர்ந்ததாக இணையத்தில் புகைப்படம் பரவி சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது.
இது முக்கிய எதிர்க்கட்சியான மக்கள் ஜனநாயக கட்சியின் கடும் விமர்சனத்திற்கு உள்ளானது. இது ஒமர் அப்துல்லா நடத்தும் குடும்ப அரசியல், இது ஜனநாயக மதிப்புகளை அவமதிப்பு செய்கிறது என்றும் அக்கட்சி தெரிவித்துள்ளது. இந்த புகைப்படம் பஹல்கம் கிளப்பிற்கு வெளியே எடுக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. முதல்வர் ஒமர் அப்துல்லா தலைமையில் அங்கு அமைச்சரவை கூட்டம் நடந்ததாகவும், ஆனால் அவரது மகன்கள் அதிகாரப்பூர்வ கூட்டத்தில் பங்கேற்கவில்லை என்றும் ஆளும் கட்சி தரப்பில் விளக்கம் கொடுக்கப்பட்டுள்ளது. மாரடோனா மரணம் தொடர்பான வழக்கு முறையாக விசாரிக்கப்படவில்லை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் இந்த வழக்கு முதலில் இருந்து விசாரிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2020ஆம் ஆண்டு ஓய்வு பெற்ற கால்பந்து வீரர் டியாகோ மாரடானோவுக்கு இதய பிரச்சினை ஏற்பட்டதால் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. இதைத் தொடர்ந்து உடல் நலம் தேறி வந்த அவர் உயிரிழந்தது அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. மருத்துவ குழுவின் அலட்சியத்தாலேயே மாரடோனா உயிரிழந்ததாக புகார்கள் கூறப்பட்டன. இது தொடர்பான வழக்கை விசாரித்த நீதிபதிகளில் ஒருவர் அதிலிருந்து தன்னை விடுவித்துக் கொண்ட நிலையில் வழக்கு விசாரணை முறையாக நடைபெறவில்லை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒரு நாளில் 8 மணி நேரம் மட்டுமே வேலை பார்க்க முடியும் என்று நடிகர்கள் சொல்வதில் நேர்மையான திரைப்பட இயக்குநர்கள் யாருக்கும் பிரச்சனை இருக்காது என்று பாலிவுட் நடிகர் அஜய் தேவ்கன் கூறியுள்ளார். சந்தீப் ரெட்டி வாங்கா இயக்கும் ஸ்பிரிட் படத்தில் நடிக்க தீபிகா படுகோனிடம் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. ஆனால் கடந்த ஆண்டு பெண் குழந்தைக்கு தாயான தீபிகா தன்னால் ஒரு நாளுக்கு 8 மணி நேரம் மட்டுமே படப்பிடிப்பில் கலந்து கொள்ள முடியும் என்பது உள்ளிட்ட நிபந்தனைகளை விதித்ததால் அவர் அந்த படத்தில் நடிக்கவில்லை என்று கூறப்பட்டது. இயக்குநர் சந்தீப் ரெட்டி வாங்கா எக்ஸ் தளத்தில் தீபிகாவை மறைமுகமாக விமர்சித்து வருகிறார். அவரது ரசிகர்கள் நேரடியாகவே தீபிகாவை கடுமையாக விமர்சிக்கின்றனர். இந்நிலையில் ஒரு நிகழ்ச்சியில் பங்கேற்ற புகழ்பெற்ற பாலிவுட் இணையர் கஜோல் அஜய் தேவ்கனிடம் இதுகுறித்து கேள்வி எழுப்பப்பட்ட போது அவர்கள் இந்த விவகாரத்தில் தீபிகாவுக்கும் 8 மணி நேர வேலை நேர கோரிக்கைக்கும் ஆதரவாக பதிலளித்தனர். தாய்லாந்தில் புலியுடன் வீடியோ எடுத்துக் கொண்டிருந்த இந்திய சுற்றுலா பயணியை அந்த புலி தாக்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சமீப காலமாக வெளிநாடுகளுக்கு செல்லும் சுற்றுலா பயணிகள் புலி, சிங்கம், குரங்கு, பாம்பு உள்ளிட்ட விலங்குகளுடன் புகைப்படம் மற்றும் வீடியோக்கள் எடுப்பது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இந்நிலையில் தாய்லாந்தில் உள்ள ஒரு பூங்காவில் புலியுடன் வீடியோ எடுத்தபடி நடந்து சென்ற ஒரு சுற்றுலா பயணியை அந்த புலி தாக்கியுள்ளது. பாதுகாவலர் வந்து கம்பியை வைத்து சீண்டவே ஆக்ரோஷமடைந்த அந்த புலி சுற்றுலா பயணியை தாக்கியுள்ளது. மேலும் பல்வேறு செய்திகளை ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம்.